வணக்கம் மக்களே, இது கேரளா விளாக் சீரிஸ். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூவார் லேக்கை பற்றியும் அதுக்குள்ளே இருக்கிற ஹிடன் ஸ்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அல்லிமலை சிவன் டெம்பிளோட வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. திருவனந்தபுரத்தை ரீச் ஆன உடனே அங்கேருந்து 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற இந்த ஜிபி ஹோட்டலுக்கு தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். பீஃப் அண்ட் பரோட்டா சாப்பிட்றதுக்கு தாறுமாறாக இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ரேண்டமாக ஒரு ஆட்டோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்களை கூட்டு போன ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு தான் இந்த பூவார் லேக். இங்கேருந்து 30 to 35 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது முழுக்க எப்படி ட்ராவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவளம் பீச்சை தாண்டி தான் இது போகும். என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பூவார் லேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போட்டில் தான் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து பூவார் லேக் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறத இருந்து எண்டிங் வரைக்கும் எக்கச்சக்கமான பயங்கரமான அண்டர்ரேட்டட் ஹிடன் ஜெம்ஸ் இருக்குன்ட்டு நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அது ஏன் சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிளேசஸுமே லைஃப்பில் ஒரு டைமாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுற பிளேசஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க எங்களை கூட்டு போனது தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக கொஞ்சம் சூப்பரான சினிமாட்டிக் வியூ பிளேசஸாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கேரளாக்குள்ளே பூவார் லேக்குள்ளே ஸ்டார்ட் ஆன பிளேஸே பயங்கரமாக எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதையும் தாண்டி இந்த மரத்தில் காய்க்கிற பழங்கள் எல்லாமே சாப்பிட்றமான்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னதுன்னா, இது முழுக்க பாய்சன் தான். அதில் இருக்கிற ஒரு பழத்தை நம்ம லைட்டாக ஒரு பைட் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம உடம்பு ஃபுல்லாக பாய்சன் அட்டாக் ஆகி உடனே செத்துருவோம் அப்படின்னு சொன்னது தான். ஏன்னா முழுக்க இதில் காய்க்கிற எல்லா பழமுமே பாய்சன்ஸ் தான். இதிலிருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னு ஒரு அழகான ஒரு சூப்பரான பிளேஸ் கிடச்சிது. இது வந்து இந்த இடத்துல ஒரு சினிமா ஸ்பாட்னே சொன்னாங்க. அந்த ஸ்பாட்டை நீங்களே பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. போட்டிங் அப்படியே போனதுக்கப்புறம் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் சில லொக்கேஷன் வந்துச்சு. அதில் நான் பார்த்த செகண்ட் லொக்கேஷன் தான் இந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜ். இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இதையும் தாண்டி இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பாட் இருக்குது. அதோட நேம் என்னதுன்னா எஸ்டரி அப்படின்னு சொன்னாங்க. இது என்னதுன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அந்த பக்கம் இருக்கிற கடலும் சரி இந்த பக்கம் இருக்கிற ஆறும் சரி ரெண்டுமே சேர்ந்துருக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இந்த பக்கம் நல்ல தண்ணி, அந்த பக்கம் உப்பு தண்ணி, ரெண்டுமே சேர்ந்துருக்கிற இடத்துக்கு உண்டான நேம் தான் அந்த எஸ்டரிங்கிற நேம் சொன்னாங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பக்கத்தில் இருக்கிற சி, அதாவது கேரளா பக்கத்தில் இருக்கிற சி வந்து அரேபியன் சி. அதுவுமே எனக்கு இப்போ தான் மைண்ட்லேயே வருது. சும்மா போட்டில் ஏறி போட்டிங் தான் போகிறோன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு பயங்கரமான ஸ்பாட் பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இங்கே இருக்கிற கடல் மண்ணும் சரி இவங்க சொல்கிறதுக்கு உண்டான நேம் என்னதுன்னா கோல்டன் சீன்னு கூட சொல்லுவாங்க. அந்த சீயும் பார்க்குறதுமே சும்மா கோல்ட் கடலில் சாப்பிட்டா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆக முடியாது, டேஞ்சருங்கிறதுனால இங்கேருந்து நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கேரளாவோட அரபிக் சி. இதை விட கிளியரான வியூவில் பயங்கரமாக நீங்கள் பார்க்கணுன்னா வர்கலா போகும்போது 2 பிரிட்ஜுக்கும் சென்டரில் இருக்கும்போது இந்த அரேபியன் சீயோட வியூ வந்து சூப்பராக பயங்கரமாகவே தெரியும். அது அந்த பக்கம் இருக்குது. இதில் இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போட்டிங்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எலிஃபென்ட் ராக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நம்ம பார்க்கலாம். தூரத்துலேருந்து பார்க்குறக்கும் போது ஒரு யானை அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. இது நேச்சராக அதுவே கிரியேட் ஆகிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு இந்த பூவார் லேக்கில் இது ஒரு ஸ்பாட். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கே இருக்கிற எல்லாமே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய லொக்கேஷன்ஸ் தான். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் அடுத்தது அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போனோன்னா இங்கே வந்து ஒரு மாதா சிலை இருக்கும். சர்ச் அப்படிங்கிற சர்ச்சில் இது வந்து மெடிடேஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். இங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஆனால் இது வரைக்கும் வந்த இடத்துல எனக்கு இந்த மெடிடேஷன் பாயிண்ட் இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட் அண்ட் லொக்கேஷன் க்ரீன்ஸாக பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன்னே நம்ம சொல்லலாம்.
இது வரைக்கும் பார்த்தத விட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பயங்கரமான சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டான இடம். அதுக்கு உண்டான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு தான். இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இருக்கிற லொக்கேஷன் மட்டும்தான் கேரளா. இதுலேருந்து அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த பக்கம் இருக்கிற வீடுகள் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்குடான ஸ்டேட் மட்டும் தான் வருமா. அங்கேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல ஒரு சர்ச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. இது சும்மா தான் வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, இது ஒரு சர்ச்சுன்னு இருந்துச்சு. அந்த சர்ச் அந்த சிலுவையிலையுமே இங்கே இருந்ததுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்துச்சு. ஓவராக கரெக்டாக நோட் பண்ண முடியலை. சர்ச்சுன்னு சொன்னாங்க. நாங்களும் பார்த்துட்டு ஒரு ப்ரேயரை போட்டு வந்துட்டோம். இங்கேருந்து ஃபுல்லாக அந்த கேரளா தமிழ்நாடு பார்டரையும் தாண்டி இந்த மெடிடேஷன் பாயிண்ட்டையும் தாண்டி இந்த பக்கம் ரைட் சைடு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டேஜஸ் தான். இங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ்லேருந்து எல்லாருமே ப்ரைவேட்டாகவும் சரி, அவங்களுக்கு உண்டான ப்ரைவசி தான், வேறு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு உண்டான காட்டேஜஸ் தான் எல்லாமே. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முழுக்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். பட் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற லொக்கேஷனில் ஃபேமிலியாவோ கப்புள்ஸாவோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணுறவங்க வந்தாங்களோ தங்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பாட்டுங்க இது. அதே மாதிரி இந்த போட்டிங்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸாவது வந்திருப்போம். வந்ததுக்கப்புறமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள் அப்புறம் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுக்குண்டான வே எப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க போட்டில் தான் வருவோம். இல்லைனா நாங்கள் அந்த பூவாலைக்குள்ளே ஆட்டோவில் என்ட்ரி ஆகிற இடத்துலேருந்து சுற்றி வந்து தான் இந்த இடத்துக்குள்ளே வரணுமா. இங்கேயும் எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே லிவ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே போட்டிங்கில் வராங்களா இல்லை அந்த பக்கம் ரூட் இருக்கான்னு கேட்கும்போது ரெண்டுமே இருக்குது. ரெண்டில் எப்போனாலும் வருவேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சி ஓரமாக இருக்கிற வீடுகள் வந்து ஒரு பிஸ்னஸ் சொல்லலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போகும்போது முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. எல்லாமே இந்த இடத்துல ஷூட்டிங்லாம் எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன படம் சரியாக தெரியல. மெயினாக ஹாலிவுட் படம் அப்புறம் மலையாள சினிமாஸ் எல்லாமே சில மூவிஸில் எல்லாமே வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுவுமே ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமான லொக்கேஷனாக தாங்க இருந்துச்சு. இந்த பூவார் லேக்குள்ளே நீ உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான பேட்ஸ் நீங்கள் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் என் கண்ணில் பட்டது என்னமோ இந்த கிங்ஃபிஷர்ஸும் இன்னொன்று ஸ்னேக்கு மாதிரியே ஒரு பேட் ஒன்று இருக்குது. அந்த ஒரு டக்குக்கு ஒரு வாத்துக்கு ஸ்னேக்கோட உடம்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேடை தான் பார்த்தேன். தவிர மற்றபடி உள்ள அவ்வளோவா எதுவுமே இல்லை. எல்லாமே பறந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதுவும் ஒரு பேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு தான். இதுக்கப்புறம் தாங்க ஒரு தரமான ஸ்பாட்டு. இந்த லொக்கேஷன் நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க. அது எங்கே ஒன்றுமே இல்லை. அனகொண்டா படம் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அனகொண்டா 1 or 2 or 3ங்கிறது தெரியல. ஆனால் இந்த இடத்துல அந்த மேக்கிங் செட்டப் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே பயங்கரமாகவே இருக்கும். அதை நேரில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வியூவில் ஷூட்டிங் எடுத்த அந்த ஒரு ஸ்பாட் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இதையும் தாண்டி அது ஒரு கேவ் மாதிரி இருக்கக்கூடிய லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருந்துச்சு. இவ்வளோ பயங்கரமான அழகான லொக்கேஷன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு படத்தை எப்படி ஷூட் பண்ணாமல் விட்டாங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனலாக அவங்களே சொல்லிட்டாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட்டான பாகுபலி படத்தை கூட அதில் வர சில சீன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அது எந்த சீனுங்கிறது பர்டிகுலராக எனக்கு தெரியலை. அதுவுமே இந்த இடத்துல பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்குள்ளே இருக்கிற எக்கச்சக்கமான கேவ் மாதிரி இருக்கிற அந்த ஒரு வேலம் பார்க்குறதுக்குமே அழகாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக இந்த லேக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு பயங்கரமான அண்டர்ரேட்டட் ஹிடன் ஜெம்னு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போனது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்க்கணுங்கிறது கூடிய ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு தான். பட் இது ஒரு எக்ஸ்பென்சிவான என் லைஃப்பில் இருந்த எக்ஸ்பென்சிவான ட்ராவல்னு இது தான் சொல்லுவேன். ஏன்னா 2500 செலவு பண்ணி தான் இது ஃபுல்லாக போகணுமா அப்படிங்கிற டவுட்டுக்கு நல்ல வேலை போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமாகவே இருந்துச்சு. என்கிட்ட மணி இருக்குது. பட் பயங்கரமான இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக கேரளா திருவனந்தபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த பூவார் லேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒர்த்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான, திரும்பவும் சொல்கிறேன், அண்டர்ரேட்டட் ஹிடன் ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். சும்மா வேறு லெவலில் பயங்கரமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு வழியாக இந்த இடத்த முடிச்சுட்டு நான் டேரெக்டாக போன ப்ளேஸ் தான் பார்க்கலாம். எல்லா பசங்களும் பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிடும். கோவாக்கு அப்புறம் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய
இடம் தான் இந்த வர்க்கலா. அதுக்கும் நான் ஃபைனலாக இப்போ ரீச் ஆகிட்டேன். இங்கே வந்ததுக்கு உண்டான ரீசன் வந்து எந்தவித டிரான்ஸ்போர்ட்டையும் நம்பாமல், ட்ரெயினையும் நம்பாமல், டூ வீலர் அங்கே அந்த ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வந்தாச்சு. கரெக்டாக ரீச் ஆனதுக்கப்புறம் மழை பெஞ்சதுனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் சில இடங்களுக்கும் பீச்சுக்கும் என்னால் போக முடியலை. நைட்டு கொஞ்சம் நேரம் அந்த பீச் பக்கம் ஒரு ½ அன் ஹவர் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூமில் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கும் சரி வர்க்கலா இருக்கிற பீச்சுக்கும் போனேன். ஆனால் நைட்டை விட காலையில் கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருந்துச்சு. இங்கேருந்து வர்க்கலாவில் டேரெக்டாக போனது தான் என்னோடய பிளானில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருந்த திருவனந்தபுரம் ஸூ தான். இதுவுமே ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு தான். இந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் திருவனந்தபுரம் ஸூ வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.